ஹாய் கைஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவல் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சதுமே நம்ம வந்து பரோட்டாவும் ஆட்டுக்கால் பாயாவும் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம், முக்கியமான இடத்துக்கு. என்ன கைஸ், போகலாமா? ஆமாம் கைஸ், இப்போ நாங்கள் வந்து என்னென்னா காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு டேரெக்டாக வந்து சரி அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகலாம், முக்கியமான இடத்துக்கு. உங்களுக்கு வந்து இந்த பிளேஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலான்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பி போனோம். ஸோ நேராக போனப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மெரினா பீச்சுக்கு போய் இறங்கிட்டோம். ஸோ இறங்கிட்டு அங்கே போய் நம்ம சன்ரைஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பிளான் போட்டிருந்தோம். ஸோ அவனும் சன்ரைஸ் பார்க்குறக்காக மெரினா பீச்சில் போய் பார்க்கலான்னு சொல்லி போனப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து இங்கே மீன் பிடிக்கிறதுக்காக அந்த 4 மணிக்கே எழுந்திரிச்சு கப்பல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு, ஸோ அதுக்கடுத்து அந்த கப்பலோடு போயிட்டு நிறையா பேர் ஒரு 8 பேர் ஒரு கப்பலுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து மீன் பிடிக்கிறக்காக எல்லாருமே நிறையா பேர் கிளம்பிட்டாங்க. ஸோ மீன் பிடிக்க போகிறதுக்காக அவங்க எல்லாமே இங்கே கிளம்பி போய்கிட்டு இருந்தப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு போட்டில் வந்து சரி சும்மா உட்காந்து அப்படியே நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களும் இங்கே வ்ளாக்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சூரியனே வர்ற மாதிரி தெரிலங்க, ஏன்னா பயங்கர குளிராக இருந்துச்சு அந்த 4 மணி அந்த பனிங்கிறப்ப. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்நேரமே வந்து ஒரு சிலர்லாம் வந்து ஜாக்கிங்லாம் போயிட்டுருந்தாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்காகவே அந்த டைம்லேயே வந்து குளிர்லாம் பார்க்காம அவங்க பாட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து கிழிச்செல்லாம் கிளம்பி வந்து இங்கே உட்காந்துருந்தோம். ஏன்னா நாங்கள் மெயின் மோட்டிவாக வந்து என்னென்னா ஹோட்டலில் போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் வந்து போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறப்ப இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7-8 பேர் வந்து இந்த போட் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே மீன் பிடிக்கிறக்காக வந்து அப்படியே போயிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து நானும் அப்படியே சன்ரைஸ்க்காக அப்படியே ரொம்ப நேரமாக டைம் லேப்ஸை போட்டு உட்காந்துருந்தேங்க. பட் ஆனால் சன்னே வரல, டேரெக்டாகவே சன் வந்துருச்சு. ஏன்னா ஒரே பனி மூட்டமாக இருந்துச்சு. ஸோ பனி மூட்டமாக இருந்தனால வந்து பயங்கர குளிராக வேறு இருந்துச்சா. ஸோ அந்த இதில் வந்து சன்னே தெரியல ரொம்ப நேரமாக. சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம உட்காந்து வேஸ்ட்டு அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நான் கிளம்பிட்டேன். ஸோ கிளம்புனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக புறாக்கள் கூட்டம் தாங்க பயங்கரமாக இருந்துச்சு. யாராச்சும் எதாவது நகல்றாங்க, அதாவது ஏதாச்சும் தூக்கி போடுறாங்க அப்படின்னா இந்த புறாக்கள்லாம் பயங்கரமாக பறந்துக்கிட்டு இது நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே இது விளாக்ஸ் எடுக்கிறதுக்கும் இது சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நல்லா புறாலாம் பறந்துக்கிட்டு இந்த மாதிரி காலையில் மெரினா பீச் சீக்கிரம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா புறாலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் பறக்கிறதெல்லாம். நானும் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டு நானும் லைட்டாக வந்து மண்ணை தூக்கி போடுற மாதிரியே தான் கையத்தாங்க அசைச்சேன். அந்நேரம் பார்த்தீங்க அப்படின்னா புறாக்கள்லாம் அந்த சைடு ஓடிச்சு. சரி நம்மளை பார்த்து வரும் பார்த்தா அந்த மாதிரியே வரவே இல்லை. சரி ஓகே, நமக்கு கிடச்ச வீடியோ போதும்டா சாமி அப்படின்ட்டு நான் அப்படியே வந்து அந்த இடத்த விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் வெளியே ஏறுறப்ப தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் மேலே டொயிங்குன்னு சொல்லி சூரியன் வந்து மேலே நிற்கிறாப்புல. சரி ஓகே, அப்படியே நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு ராயப்பேட்டை சைடு அப்படியே நாங்கள் ஃபுல்லாக அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம் அந்த ஹோட்டலுக்காக. ஸோ அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஜாபாய் பிரியாணின்னு சொல்லி ஒரு சின்ன சந்துக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா, ஆட்டுக்கால் பாயா, மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்து ஹாஃப் பாயிலு, ப்ளஸ் அது இட்லி, தோசை, சால்னா வகைகள் இதெல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் 6:30க்குலாம் இந்த கடை வந்து ஷாப் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி இங்கே வந்து 2 நாள் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. புதன்கிழமை வந்து காலையில் 6:30 மணிக்கு நீங்கள் வரீங்கன்னா சிக்கன் பிரியாணி போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் 6:30 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி போடுவாங்க. ஸோ நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன், அதுக்கடுத்து வந்து இட்லி வாங்கி சாப்பிட்டேன். இட்லி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, மல்லிகைப்பூ இட்லி மாதிரி சூப்பராக நல்லா ஸ்பான்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு. இதை பார்க்குறப்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து இதோட ப்ரைஸ் லிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ காஜாபாய் பிரியாணி கடை ஒரு வழியாக சாப்பிட்டு அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அப்படியே நானும் அப்படியே கிளம்பிட்டே இருந்தேன். நம்ம வீடியோவுக்கு நம்ம லைக்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், டாட்டா, பை பை, see you.